பாபா தரிசனம் பண்றதுக்கு என்ன அறியாம நான் உட்கார்ந்து இருந்தவன யாரோ இழுத்த மாதிரி அப்படியே கொண்டு போய் என் மனைவி பக்கத்தில் நிப்பாட்டிருச்சு. நிப்பாட்டோன்னா சரி நானும் போய் பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த ஆசீர்வாதம் வாங்கும் போது நாங்கள் வாங்கும் போது பாபா சொன்னார் எனக்கு ஒரு பக்கத்து கை வலிக்குதுன்னு. அப்போ வந்து யாருக்கிட்டே ஒன்றும் சொல்லி பாபா ஏன் நம்மகிட்ட அதை சொல்கிறாரு அப்படின்ட்டு என்னங்க பாபா அப்படின்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார் இது ஒரு பெரிய அதிசயம். அவர் சொன்னார் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டீங்க, அந்த சிவலிங்கம் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அந்த சிவலிங்கம் உடஞ்சி போன சிவலிங்கத்தை வந்து நீங்கள் ட்ரோவரில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாரு. அது வந்து உண்மையாலுமே ஒரு கட்டவர்கள் பெருசு தான். நான் இந்தியாவில் வந்து 1985 வாங்கிட்டு வந்தது. அது உடஞ்சி போயிடுச்சுன்னு நான் அப்போ தான் என் மனைவிட்டே கேட்டேன் இது என்னது எப்படி என்னது இது எனக்கே தெரியலையே இது அப்படின்ட்டு. நான் மறந்தே போயிட்டேன் அந்த சிவலிங்கத்தை பற்றி. இப்போ மறுநாள் காலையில் உடனே போய் பாபா சொன்னார் அதை எடுத்துக்கொண்டு உடனே ஓடுற தண்ணியில் நீ விட்டுட்டு ஒரு சிவலிங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுங்க அப்படின்னாரு. நாங்களும் அதே மாதிரி மறுநாள் காலையிலே போய் பார்த்தா அந்த உடஞ்சது அப்படியே அதே சொன்ன மாதிரியே உடஞ்சிருந்துச்சு. அதை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுட்டு ஒரு சிவலிங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சோம். எங்களுக்கு இருந்த குழப்பம் வந்து ஒரு வாரத்தில் அந்த குழப்பம் எங்கே போச்சுன்னே தெரியல, துப்புரவாக மாறிடுச்சு எங்களுக்கு. அன்னைக்கே நினைச்சேன் நான் எனக்கு கிடைச்ச குரு இவர் தான் உண்மையாலும், இவர் தான் எனக்கு உண்மையாலும் முருகன். ஏன்னா நாங்கள் வந்து முருகனை வழிபடுறவன். ஆனால் முருகனை வந்து நாங்கள் முருகனை பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஆனால் உண்மையாலும் எங்களுக்கு வந்து அவர் தான் முருகன். I was in the intelligence sir. Intelligence? Yes. I was in the airport. Thank you. Military intelligence. அதான் இப்போ வந்துட்டு we have a good opportunity இங்கே. எங்களோட சேவை வந்து பாபா எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறது. அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் until my last breath. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண. பாத சேவையில் நம்ம எல்லோரும் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணியிருக்கின்றோம். நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமானது ஏதோ அதை அணைச்சி வச்சு அதோடு இருந்து வாழ்வதுதான் அழகான வாழ்க்கை. தேவையானதை எல்லாம் நம்ம அணைச்சி வச்சுக்கணும், தேவையில்லாத எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வாஸ்தவம் அந்த முயற்சியிலிருந்து தான் நம்மளுக்கு இப்படியான யோகங்கள் எல்லாம் நம்மளை தேடி வரும். அப்படின்ற முயற்சி நம்மளுக்குள்ள இருக்கு, நம்மளுக்கு தெரியாமலே நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஸ்டொமக்குள்ள டைஜஷன் நடக்கிற மாதிரி நம்ம சாப்பிடுறோம், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்கலி டைஜஷன் ஆகும். நம்ம படத்தை தூங்கினாலும் அது டைஜஷன் ஆகும். அதுக்குள்ள வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை, நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் உள்ள நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ அதுபோல் நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்குள்ள அழுக்குகளை எல்லாம் ஒதுக்கி வச்சு அழகை கூட்டுவதற்கு தேவையான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். அந்த அழகான வாழ்க்கை தான் நமக்கு வேணும். அந்த அழகான வாழ்க்கைக்குள்ள இருக்குகின்ற அந்த அழுக்குகளை நம்ம வெளியில துரத்தணும். அந்த அழகு நம்மளுக்கு பெருகணும். உண்மையான அழகு எங்க இருக்கு? அந்த உண்மையான அழகை எப்படி நம்ம காட்டணும்? அந்த உண்மையான அழகு தான் அன்பு. எங்க நம்ம அன்பு வைக்கிறோமோ அங்கதான் அழகு. எங்க நம்ம ஆத்திரமா இருக்கிறோமோ அங்கதான் அழகு.
ஆத்திரமா இருந்தா அது அழுக்கு. ஆத்திரத்தோட நீங்க ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அது அழுக்கு மாதிரி தான் இருக்கும். நான் அன்பா நீங்க ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அது அழகா இருக்கும். அது ஒரு பூவா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, நீங்க அன்போட அணைச்சி வச்சீங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப ஆத்திரத்தோட நீங்க அதை போய் பிடிச்சீங்கன்னா அது அப்படியே அழிஞ்சு போயிடும். அது மாதிரி வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்கணும்? அன்பு தான் இருக்கணும். அன்பை வச்சுட்டு, ஆழமான அன்பை வச்சுக்கிட்டு, ஆத்மார்த்தமான நிலைமையில இருந்துக்கிட்டு, ஆழமான அன்பு வச்சுக்கிட்டு, ஆத்மார்த்தமா இருந்துக்கிட்டு அழகான சேவைகள் செய்யணும். அதான் வாழ்க்கை. ஆழமான அன்பு வைக்கணும். அப்பதான் ஆத்மார்த்தமா இருக்க முடியும். அந்த ஆழமான அன்பு இல்லைன்னு நமக்கு ஆத்மார்த்தமா இருக்க முடியாது. எதுல நமக்கு ஆழமான அன்பு இருக்கோ அங்கதான் நம்ம ஆத்மார்த்தமா இருக்கிறோம். அந்த ஆழமான அன்பு வர்ற வரைக்கும் நமக்கு ஆத்மார்த்தமா இருக்க முடியாது. மனம் குழம்பிக் கொண்டே இருக்கும். அந்த ஆழமான அன்பு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட பூனைக்குட்டி மேல உங்களுக்கு அன்பு வந்துட்டோன்னா அந்த பூனைக்குட்டியோட நீங்க ஆத்மார்த்தமா இருப்பீங்க. ஒரு யானை மேல உங்களுக்கு அன்பு வந்துட்டோன்னா அந்த யானையோட நீங்க ஆத்மார்த்தமா இருப்பீங்க. பகவான் மேல உங்களுக்கு ரொம்ப அன்பு வந்துட்டோன்னா பகவான் கிட்ட நீங்க ஆத்மார்த்தமா இருப்பீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப அன்பு இருந்தா குடும்பத்தோட நீங்க ஆத்மார்த்தமா இருப்பீங்க. கூட பிறந்தவங்களோட உங்களுக்கு ஆழமான அன்பு இருந்தா ஆத்மார்த்தமா இருப்பீங்க. அடிச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரோம். அவர் அழகான சேவை, நம்ம என்ன சேவை பண்ணாலும் அது அழகா இருக்கணும். அழகு மீறி ஆண்டவனுடைய வரப்பிரசாதமாக இருக்கணும் நம்ம செய்கிற சேவையெல்லாம். அதான் அழகு. இந்த உடம்புல இருக்கிற அழகு, நம்ம போட்ட உடுப்பில் இருக்கிற அழகு, நம்ம போட்ட அலங்காரத்தில் இருக்கிற அழகெல்லாம் மாயா. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அந்த ஆழமான அழகு நமக்கு வரணும். அந்த அழகு தான் நம்ம வாழ்க்கைக்கு முன்னுக்கு வைக்கணும். அந்த அழகோட நம்ம சேவை பண்ணணும். நம்ம எல்லாரும் இப்போ எந்த நிலைமையில இருக்கிறோம் என்றது சொன்னது ரொம்ப தெரியுது.